இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றேன். மார்கழி மாதம் 25ஆம் தேதி எம்பாலகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு எங்களை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் நாம் அனைவரும் முதலில் அறிய வேண்டியது யாதெனில், எம்பாலகன் இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வுலகில் வந்து பிறந்தார் மற்றும் அவர் ஏழ்மை என்பதை தனது ஆடையாக அணிந்து கொண்டு ஏன் இவ்வுலகில் வந்து பிறந்தார் என்பதை நாம் முதலில் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்தது தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அதனூடாக மக்களை பாவ வாழ்விலிருந்து விடுவித்து எமக்கு நிலைவாழ்வை அளிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே நாமும் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் வெறுமனே குடில்களை அமைத்து அதிலே பாலனை இருத்தி மற்றும் திருப்பலியில் மாத்திரம் பங்கு பற்றி களியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதோடு நம்முடைய இந்த நத்தார் பண்டிகை என்பது பிரயோசனமான முறையில் அமைய போகின்றது அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய உள்ளத்தை தயார்படுத்தி இறைவனுக்கு எமது உள்ளத்தில் பிறப்பை ஏற்படுத்த வேண்டும். அவர் எமது உள்ளங்களில் வந்து பிறப்பதற்கு நாம் எங்களை தயார்படுத்த வேண்டும். ஆகவேதான் அவருடைய அன்பு, சமாதானம், மன்னிப்பு, ஒற்றுமை போன்ற பல்வேறு ஒழுக்க விழுமியங்களிலும் நம் வாழ்வை நாம் கட்டியெழுப்ப முடியும். ஆகவே வருகின்ற இந்த நத்தார் பண்டிகையானது எமக்கு ஒரு பிரயோசனமுள்ள நல்ல ஒழுக்கமுள்ள நத்தார் பண்டிகையாக மாற உங்களை வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.